ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து இப்போ ஏர்போர்ட் போயிருக்கோம். டெர்மினல் 1 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் டெர்மினல் 1க்கு போயிருக்கோம். எதுக்கு போயிருக்கோன்னா, என்னோடய ஹஸ்பண்டோட தம்பியை வந்து ரிசீவ் பண்ண போயிருக்கோம். ஸோ வந்து அதைத்தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். அவங்கள ரிசீவ் பண்ணுறது ப்ளஸ் வந்து ஏர்போர்ட்டை லைட்டாக ஒரு ஓவரால் வியூவாக காமிச்சிருப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எப்படி ஏர்போர்ட் போயிட்டு அவங்கள ரிசீவ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அவங்க அவ்வளோதான் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து வெல்கம் டு ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட் T1 டெர்மினல் 1க்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிறோம். இங்கே வந்து நமக்கு ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா, நம்ம வந்து எவ்வளோ மணிக்கு எத்தனை மணிக்கூர் நம்ம வந்து இங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளே கார் பார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தருவாங்க. நம்ம வந்து ரிட்டன் எக்ஸிட் ஆகி வெளியே வரும்போது இந்த டோக்கனை கொடுத்தா போதும். கொடுத்துட்டு எவ்வளோ சார்ஜ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுக்கு தான் இந்த டோக்கன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி என்னோடய அண்ணாவை வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். அந்த டைமில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு இது வந்து தெரியும். அப்புறமா இங்கே பார்க் பண்ணுறதுக்கு பார்த்தா சரியான கூட்டம். நல்லா நிறைய காரு, நிறைய பைக்கு இந்த மாதிரியெல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்படியே இங்கே பாருங்கள், திருவனந்தபுரம் ஏர்போர்ட். அவங்க டைம் வந்து 8 o'clock வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் நம்ம எப்போ ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவங்க மாமாவை வந்து ஃபஸ்ட்டு இறக்கி விட்டுடலாம். என்னோடய ஹஸ்பண்டோட சித்தப்பா பையன்தான் வரப்போகிறது. இனி நாங்கள் வந்து காரை பார்க் பண்ணுறதுக்காக போகிறோம். காரை பார்க் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஆல்ரெடி நிறைய பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. சென்ட் ஆஃப் பண்ணி விடுறவங்களும் இருக்கிறாங்க, ரிசீவ் பண்ணிவிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த டெர்மினல் 2 போர்ட்டும் நான் வந்து காமிச்சிருப்பேன். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும். இப்போ நம்ம பதிவாக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரமாக அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். இதில் ஒரு கார் எடுக்கிறாங்க, ஒரு கார் உள்ளே போயிடுச்சு கரெக்டாக. அது அந்த வழியிலெல்லாம் பார்க் பண்ணலாமான்னு தெரியல. அதனால் அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக அழகாக அரேஞ்ச் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். எவ்வளோ பைக் எவ்வளோ கார் இருக்குதுன்னு பாருங்கள். திருவனந்தபுரம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் T1 டெர்மினல் 1. எல்லாம் நல்லா நீட்டாக தான் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது, நீட்டாக. அப்புறமா உள்ளே வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது. அப்புறமா அங்கே வந்து ஒரு குட்டியாக வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்காகவும் கிஃப்டாக கொடுக்குற மாதிரி கொஞ்சம் பிளான்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. வந்து மும்பையிலேருந்து வர்றது. இங்கே வந்து ஃப்ளைட் அரைவ்டுன்னு கொடுத்துருந்தாங்க பாருங்கள். மும்பை அரைவ்டுன்னு மலையாளத்தில் கொடுத்துருந்தாங்க. அது நமக்கு தெரியாது, இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. மும்பை அரைவ்டுன்னு கொடுத்தாச்சு. ஸோ வந்தாச்சு. அப்போ வந்து இந்த லக்கேஜ் செக் பண்ணிவிட்டு வெளியே விடுவாங்க. ஸோ அப்போ நம்ம வெயிட் பண்ணோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா 8 மணிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 7:45 ஃப்ளைட் வந்தாச்சு.
ஒருத்தங்க இது கிளம்பி போகிறவங்க போல இருக்கு, நிறைய லக்கேஜோடு போயிட்டுருக்காங்க. அப்போலோ ஃபார்மசி தான் இருக்குது உள்ளாடி. அப்புறம் இந்த பக்கம் வந்து கேண்டீன் மாதிரி இது காஃபி ஷாப் இதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து ஒவ்வொருத்தங்களாம் வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாங்களே வெயிட் பண்ணி பார்த்துட்டே நின்றுட்டுருக்கோம். வீடியோ எடுக்கிறத ஸ்ட்ரைட்டாக அங்கே இருக்கிறவங்க யாராச்சும் பார்த்தாச்சுன்னா திட்டுவாங்க. ஏன்னா நான் இங்கே இதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணா வரப்போ இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்ருக்கப்போ வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் நீங்கி தான் நின்று எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப உள்ள நீங்கி இதில் கொஞ்சம் நீங்கி போகலாம், கொஞ்சம் நீங்கி போய் அந்த மாதிரிலாம் எடுத்தால் எதாவது சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வெளியே தான் அப்படி கவர் பண்ணி நின்றுட்டுருக்கோம். இங்கே ஒரு ஆள் வேறு வழியில் நின்றுட்டு மறைச்சிட்டு நின்று ஃபோன் பேசிகிட்ருக்காரு. அவங்கள ரிசீவ் பண்ண வரவங்க யாரையும் தேடுறாங்களா என்னன்னு தெரில, அப்படி சுற்றி முற்றிலும் தேடிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கா லக்கேஜ் வர வர அவங்க செக் பண்ணிவிட்டு வர வர அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. அடுத்து ஒரு டெல்லியிலேருந்து வர ஒரு ஃப்ளைட்டும் அரைவ்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எப்படி வராங்க என்ன ஏதுன்னு தெரில. ஃபைனலி நாங்கள் யாரை ரிசீவ் பண்ண போனோமோ அவங்க வந்தாச்சு. இவங்க வந்து ஷிப்பில் ஒர்க் பண்ணிட்டு கப்பலில் ஒர்க் பண்ணிவிட்டு வராங்க. இதான் ஃபஸ்ட் டைம் ஜாப் போயிட்டு வராங்க. அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. அவங்க அப்பா கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கியாச்சு. அப்படியே நாங்கள் வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விலாக்ஸை வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படிங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து ஃபர்தராக உள்ள வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக பாருங்கள். பார்த்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் இருக்கணும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.